மாவட்டத்தில் இ பாஸ் தொடர்பாக 2ஆம் நாளாக சோதனை. பதிவு செய்யாமல் வந்த சுற்றுலா பயணிகள் நெட்வொர்க் இன்றி தவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் தீர்மானங்களை நேரில் வழங்க திட்டம். சென்னை அருகே புழலில் முதியவரை துரத்தி கடித்த ராட்வீலர் நாய். உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இன்று நண்பகல் தாக்கல். 8 மணி நேரம் விவாதம் நடத்தி நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் கொண்டுவரப்பட்ட 44 திருத்தங்கள் எதிர்த்து வாக்களிக்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு. கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் வங்கியில் திருடப்பட்ட 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 6 பேர் கைது. மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயிலில் வெண்ணெய் தாழி திருவிழா. சாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபாடு. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பொருட்களுக்கான கூடுதல் வரியை இன்று அறிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் ஒரே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களுக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் பணம் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றதாக குற்றச்சாட்டு. ஐஸ்லாந்தில் வெடித்துச் சிதறும் எரிமலை. லாவா வெளியேறுவதால் நீண்ட தூரம் பரவிய புகை. விண்வெளியிலிருந்து வந்து 1 வாரத்திற்கு பின்னர் வீட்டிற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் தனது வளர்ப்பு நாய்களை கொஞ்சி விளையாடினார். ஐபிஎல் தொடரில் டெல்லி, சென்னை இடையே சேப்பாக்கத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் போட்டி. ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடக்கம். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்யக்கோரி வணிகர் சங்கங்களின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, வணிகர் சங்கங்கள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? லாவண்யா, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறை ரத்து உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்று 20,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பாக இன்று காலை முதலே இந்த பந்த் அறிவிப்பு வெளியான நிலையில் எந்த ஒரு வணிக கடைகளும் திறக்கப்படவில்லை. மேலும் இந்த இ பாஸ் நடைமுறையை உடனடியாக கருத்தில் கொண்டு ரத்து செய்ய வேண்டும் என்பது வணிகர் சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது. காலை முதல் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும் சுற்றுலா தலங்களில் காணப்படுவதால் இந்த பந்த் அறிவிப்பு முன்கூட்டியே தங்களுக்கு தெரியவில்லை எனவும், தற்போது கடைகள் ஏதும் இல்லாததால் குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த தேநீர் கடை மற்றும் உணவகங்கள் இல்லாமல் கடும் சிரமம் அடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த இ பாஸ் நடைமுறை என்பது தங்களுக்கு ரத்து செய்யப்பட்டால் மட்டுமே இங்குள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. உதகை, கொடைக்கானலுக்கு செல்லும் இ பாஸ் பெறுவது எப்படி என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, ஊட்டிக்கு போலாமா, கொடைக்கானல் போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற அரசோட இந்த அறிவிப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான், பயப்படுத்துறதுக்காக இல்லை. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
உதகைக்கு போறவங்கல்ல வார நாட்கள்ல 6000 வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு அனுமதி வழங்கப்படும். வார இறுதி நாட்களா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 8000 வாகனங்களுக்கான அனுமதி வழங்கப்படும். கொடைக்கானலாக இருக்கிற பட்சத்துல வார நாட்கள்ல ஒரு நாளைக்கு 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களாக இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 6000 வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக இந்த இ பாஸ் பதிவு செய்யறதுக்கு epass.tnega.org இந்த இணையதளத்தில் சென்றுதான் அந்த இ பாஸ்க்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யணும். அந்த விண்ணப்பத்தின் போது என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேரு, எதற்காக அங்க பயணம் செய்யறோம், அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரியான அந்த வாகன விவரங்கள், எத்தனை நாட்கள் அங்க தங்க போறீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல தங்க போறீங்க அப்படின்ற இந்த விவரங்களை எல்லாம் கொடுக்கணும். இதை ஒரு அதிகாரி மேற்பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல. தானியங்கி முறையில உங்களுக்கான அனுமதி என்பது உடனடியாக வழங்கப்பட்டோம். ஒருவேளை பதிவு செய்யாம அங்க போனீங்க அப்படின்னா அங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்போ ஒரு நாளைக்கு 6000 இ பாஸ் வழங்கப்படணும், வாகனங்கள் அனுமதிக்கப்படணும் அப்படின்ற பட்சத்துல பதிவு செய்யப்பட்டது 4000 தான் அப்படின்னா அங்க இருக்க சோதனை சாவடிகள்ல இ பாஸ் வழங்குறதுக்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மீதம் இ பாஸ் அந்த எண்ணிக்கை இல்லைன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இ பாஸ் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அது பொது போக்குவரத்துல செல்லக்கூடியவர்கள், அதாவது ரயில்ல போறவங்க, அரசு பேருந்துல போறவங்க, அவசர ஊர்திகள்ல போறவங்க, அங்க போற சரக்கு வாகனங்கள், உள்ளூர் வாகனங்கள், இவங்கெல்லாம் இ பாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 இடங்கள்ல சோதனைகள் நடைபெறுது கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும். நீலகிரி மாவட்டத்தோட எல்லைகள்ல 13 இடங்கள்ல சோதனை நடைபெறும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இ பாஸ் வாங்கிட்டு போனா எந்த விதமான அச்சமும் இல்லாம அங்க இருக்க சூழலை என்ஜாய் பண்ணலாம் பாதுகாப்பா. தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமிப்பது குறித்து ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைவர்கள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவமதிக்கும் வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டே அந்த இரு கட்சிகளின் கூட்டணி முறிய முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக தலைமை காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அமித்ஷா அழைத்து நேரடியாக கேட்டபோது பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை மட்டும் உடன்பட மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் பங்குனி உத்திர ஆராட்டு விழா இன்று தொடங்க உள்ளது. பங்குனி உத்திர ஆராட்டு விழா மற்றும் விஷு பண்டிகைக்கான சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நேற்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. விழா நாட்களில் தினமும் வழக்கமான பூஜை வழிபாடுகளுடன் உற்சவ பலி சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. இதையடுத்து வரும் 10ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சரம் குத்தியில் பள்ளிவேட்டை நிகழ்ச்சியும், 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த நகைச்சுவை பேச்சாளர் குனால் கம்ராவுக்கு முன்ஜாமீன் வழங்கி வானூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரபல யூடியூபரும் நகைச்சுவை பேச்சாளருமான குனால் கம்ரா தான் பேசிய வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்தார். அதில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மும்பையில் இந்த வீடியோவை பதிவு செய்த அலுவலகத்தை சிவசேனா ஆதரவாளர்கள் அடித்து சூறையாடினர். அவர் மீது மும்பையிலும் பல்வேறு மாநில காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த குனால் கம்ரா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள ஆலங்குப்பத்தில் தங்கியிருந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் வானூர் நீதிமன்றத்தில் குனால் கம்ரா நேற்று ஆஜரானார். அப்போது ஆலங்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 பேர் தலா 10,000 ரூபாய்க்கு பிணைய பத்திரம் வழங்கியதன் அடிப்படையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி பிரீத்தி உத்தரவிட்டார். மேலும் வரக்கூடிய 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குனால் கம்ரா ஆஜரான பிறகு என்னென்ன நிபந்தனைகளில் அடிப்படையில் முன்ஜாமீன் கிடைக்கும் என்பது தெரியவரும்.
மாவட்டம் உதகையில் காட்டு யானை அருகே நிற்பது தெரியாமல் இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் காட்சிகள்தான் இவை. கூடலூரிலிருந்து மைசூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொரப்பள்ளி பகுதியில் உள்ள சோதனைச் சாவடி இரவு 8:30 மணிக்கு பூட்டப்படும். அதற்கு பின் அந்த வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. எனவே அந்த வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள கடை வீதி நடைபாதையிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு காட்டு யானை ஒன்று வந்துள்ளது. யானை வந்தது தெரியாமல் இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவர்களுடன் வந்த மற்ற சுற்றுலா பயணிகள் அவர்களை கூச்சலிட்டு எழுப்பினர். கலக்கத்தில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் மெதுவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றனர். அந்த யானை இரவு நேரங்களில் உலாவரும் நிலையில் அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.